ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டாபிக் பார்க்க போகிறோன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழ். அதில் நான்மணி கடிகை. நான்மணி கடிகையில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதுவர். ஒரு பாட்டு கொடுத்துட்டு அந்த பாடலுடைய ஆசிரியர் கேட்டிருக்காங்க. அந்த பாடலுக்கான ஆசிரியர் விளம்பி நகனார் என்பது தான் கரெக்டு. நான்மணி கடிகை இந்த நூலின் ஆசிரியர் விளம்பினார். சமண முனிவர் பார்த்துருப்போம் ஆல்ரெடி, நாலடியார். அடுத்து முன்றுரை அறையினார், இது பழமொழி நானூறு. முன்றுரை அறையினர் பழமொழி நானூறு. நல்லாதனார் திரிகடகம். அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாததை கூறுக. இந்த நாலு கூற்றுல எது பொருத்தம் இல்லாமல் இருக்கு பார்ப்போம். பெருமுத்தரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது. நம்ம பார்த்துருப்போம். பாண்டியர்கள் பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளது. இது தப்பானது. கபிலர் பாடிய அறநூல் இன்னா நாற்பது. அறநூல் பார்த்தீங்கன்னா இன்னா நாற்பது. அதனை பாடியவர் கபிலர். இது கரெக்டு. கடவுளி நாற்பது கார் நாற்பதுலாம் பார்த்தீங்கன்னா அகம் புறம் நூலில் வந்துடும். அகம் சார்ந்த புறம் சார்ந்த நூலில் வந்துடும். நான்மணி கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவது. இதுவும் கரெக்டு. அடுத்து அம்பை என்னும் மனப்பில் பார்ப்படும் காரியாசான் இயற்றிய நூல் தான் சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலத்தை இயற்றியவர் காரியாசான். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா அம்பை என்னும் மனப்பு வகையை சார்ந்தது. இதுவும் கரெக்டு. இந்த அம்பை என்ற மனப்பு வகை சார்ந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார், திருக்குறள், சிறுபஞ்சமூலம், இன்னா நாற்பது, இனிமை நாற்பது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நூல் அம்பை என்னும் மனப்பு வகையை சார்ந்தது. வனப்பு மட்டும் 8 வகைப்படும் சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். வனப்பு மட்டும் 8 வகை இருக்கு. அதில் இது அம்பை என்னும் மனப்பு வகை சார்ந்தது. இது 1 மட்டும் தப்பா இருக்கு. அடுத்து நான்மணி கடிகையை பாடியவர் விளம்பி நாகனார். இங்கே நூலோட பேரே கொடுத்துருக்காங்க, நான்மணி கடிகையை பாடியவர். ஃபர்ஸ்ட் பாட்டு மட்டும் கொடுத்துட்டு ஆசிரியர் கேட்டிருந்தாங்க. அடுத்து திரிகடகம். ஃபஸ்ட்டாக பார்த்துருப்போம். திரிகடகம் நல்லாதனார். ஏலாதி யார் பார்த்தீங்கன்னா கன்னிமேதாவியார். ஏலாதி இயற்றியவர் கன்னிமேதாவியார். நான்மணி கடிகை இப்போ தான் பார்த்துருப்போம். நான்மணி கடிகை விளம்பி நாகனார். சிறுபஞ்சமூலம் காரியாசன். ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து அதே கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அந்த ஏபி மட்டும் மாற்றிக்கிட்டு. திரிகடகம் பார்த்துருக்கோம். நல்லாதனா, சிறுபஞ்சமூலம் காரியாசன், ஏலாதி கன்னிமேதாவியார், நான்மணி கடிகை விளம்பி நாகனார். இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல, மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். இப்பாடல் ஆசிரியரை கண்டறிவார். விளம்பி நாகனார். அதே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதே கொஸ்டின் ஆப்ஷன் கூட மாற்றாமல் லைனாக கேட்டுருக்காங்க. அடுத்து நான்மணி மாலை. இதுவே எந்த வகையான நூல் கேட்டிருக்காங்க. நான்மணி மாலை, மலரும் மாலையும், நான்மணி கடிகை. நமக்கு தெரிஞ்சது நான்மணி கடிகை தெரியும். அது ஒரு நீதி நூல், அப்படின்னா அறநூல் அப்படின்னு. தேம்பாவணி பார்த்தீங்கன்னா ஒரு காப்பியம். மலரும் மாலையம் என்பது ஒரு கவிதை. அப்போது நான்மணி மாலை ஒரு சிற்றிலக்கியம். இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். நான்மணி மாலை என்பது சிற்றிலக்கியம். மலரும் மாலையம் ஒரு கவிதை நூல். நான்மணி கடிகை என்பது ஒரு நீதி நூல் இல்லைன்னா அறநூல். தேம்பாவணி என்பது ஒரு காப்பியம். இது ஆப்ஷன் ஏ என்பது கரெக்டாக. அடுத்து ஆசாரக்கோவை. நூலாசிரியர் கேட்டிருக்காங்க. ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். கார் 40. கார் 40 பார்த்தீங்கன்னா கண்ணன் கூத்துனார். கழவழி 40 கபிலர். கார் 40 கண்ணன் கூத்துனார். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார். நான்மணி கடிகை விளம்பி நாகனார். இது ஆப்ஷன் பி. இந்த 1 மொழி தெரிஞ்சாலே போதும், எல்லாத்தையும் போட்டுருக்காங்க. நான்மணி கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார், அது மட்டும் தெரிஞ்சாலே போதும். பாருங்க, ஆப்ஷனை பார்த்தாலே போதும், அதிலே போட்டுடலாம். அடுத்து தொடரை நூலுடன் பொருத்துக. ஆற்றுனா வேண்டுவதில். ஆற்றுனா வேண்டுவதில் இது பார்த்தீங்கன்னா பழமொழி 400. இது ஸ்கூல் புக்ஸ் தான். ஆற்றுனா வேண்டுவதில் பழமொழி 400. அடுத்து நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும். இது
நாலடியார். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும் ஈக்கால் துணியும், அது வந்து நாலடியார். மனைக்கு விளக்கம் மடவாள், இப்பதான் பார்த்துருப்போம் நான்மணி கடிகை. அன்பின் வழியது உயர்நிலை, இது வந்து திருக்குறள். பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க, இது எந்த இணை பொருந்தாம இருக்கு? முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி. இன்னா நாற்பது பட்டினப்பாலை. இன்னா நாற்பது பட்டினப்பாலை கொடுத்துருக்காங்க. இன்னா நாற்பது வந்து ஒரு அறநூல், அதை இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 11 கீழ்கணக்கு நூல். அடுத்து துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை. துண்டு என்பது பார்த்தீங்கன்னா பகுதி இந்த மாதிரிலாம் வந்திருக்கும். துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நான்மணி கடிகை. அடுத்து மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். மணிமொழி கோவை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. இதுதான் மணிமொழி கோவை இதுதான் அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல்கள். அடுத்து நல்லா இதில் வந்து 12 கொஸ்டின் தான் இருக்கு. தேங்க்யூ.